வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு 34வது எபிசோடின் தொடர்ச்சியாக இன்றைக்கு என்ன திகில் சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம்னா, தோட்டத்திற்கு சென்ற வாலிபரை தூக்கு போட்டு இறந்த பெண்ணின் ஆத்மா பின்தொடர்ந்து தனது காம ஆசையை தீர்த்து கொள்ள வாலிபரின் அத்தை உருவத்தில் பின்தொடர்ந்த திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கு 34வது எபிசோடின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ பகுதி 1. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்பொழுது மாதிரி திகிலாவும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி விறுவிறுப்பாகவும் இருக்குங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நாம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, பகுதி 1 வீடியோவில் செல்வராஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவரை யாரோ கூப்பிட்ற மாதிரியும் இருக்கு. அவங்க வீட்டை சுற்றி சுற்றி சடன்னு யாரோ நடந்து போகிற மாதிரியும் இருக்கு. இவருக்கு சரியாக தூக்கம் வரல. இவர் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தை குரலில் கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, மனைவி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குரல் கேட்கலங்க. இவருக்கு மட்டும் நல்லாவே கேட்குது. இவர் முழிட்டு அப்படியே படுத்திருக்காருங்க. ரொம்ப அவர் பேரை சொல்லி, செல்வராஜ் இங்க வா வெளியில நிக்கிறான் வா அங்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. நாய்கள்லாம் அவங்க வீட்டை சுத்தி சுத்தி பயங்கரமா குலைக்குதுங்க. என்னடா அது, இந்த அத்தை வந்து இந்த நேரத்துல வந்து நம்மள வந்து கூப்பிட்டு நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவரு வெளியில போயிட்டு கதவை திறந்து பாக்குறாருங்க. கதவை திறந்து வெளியில பார்க்கும் பொழுது கொஞ்சம் தூரத்துல ஒரு 4-5 நாய்கள் எல்லாமே இவங்க வீட்டை பார்த்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்குங்க. சுத்தி சுத்தி பாக்குறாரு, ஆளை யாருமே இல்லைங்க. என்னடா அது, அந்த அத்தை கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு, யாருமே காணும்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள வராருங்க. டக்குன்னு அவங்க மனைவி முழிச்சுட்டு, எங்க போயிட்டு வரீங்க என்னன்னு கேட்டானா, இல்ல யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் போய் பார்த்தேன். அதனால அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அப்ப எங்களுக்கு எல்லாம் காதல விழுவாதா அன்னு கேட்டுட்டு படுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் போயிட்டு படுத்துட்டாருங்க. நல்லா தூங்கி இருப்பாருங்க. காலையில் நல்லா விடியுது. அன்னைக்கு பொழுது அப்படியே போகுதுங்க. மறுநாள் நைட்டு, சரி இன்னைக்குனாச்சும் போயிட்டு நம்ம தண்ணி பாய்ச்சுவோம், இல்லைன்னா வந்து செடியெல்லாம் ரொம்ப கருகி போன மாதிரி ஆயிரும். ஏன்னா வாரம் தான் மருந்து வச்சோம், அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு 8-9 மணி போல் கிளம்பி போகிறாருங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்க வயல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்துக்கிட்ட நெருங்கிட்டு இருப்பார். வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் மாதிரி நிற்கிது. அவர் பெண்ணோட உருவம் மாதிரி நிற்கிதுங்க. எப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஆனால் இந்த உருவம் வந்து அந்த மரத்துக்கிட்ட இல்லைங்க, இவர் தோட்டத்து அந்த போகிற பாதை இருக்குங்களே அந்த பாதைக்கிட்டே நிற்கிதுங்க. இவர் எப்பொழுதுமே கையில் பேட்டரி லைட்டு வச்சுருப்பான்னு சொன்னால, அந்த பேட்டரி லைட்டை எடுத்து அடித்து பார்க்குறாரு. இவருக்கு பேர் அதிர்ச்சி ஆகிருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அத்தை உருவத்துலேயே நிற்கிது. இவருக்கு கொஞ்சம் டவுட்டு, என்னடா அது, இந்த அத்தை வந்து ஏன் இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து நிற்கிது, என்ன காரணமாக இருக்கும், இல்லை வேற யாராவது நிற்கிறாங்களா ஆன்ட்டு ஒன்றும் புரியாமையே அந்த லைட்டை அடிச்சுக்கிட்டே கிட்டக்க அப்படியே நெருங்கி போயிட்டே இருக்காருங்க. கிட்ட நெருங்க அந்த பெண்ணோட உருவம் அங்கே தாங்க நிற்கிது. லைட் அடித்து பார்க்கும் பொழுது அவங்க அத்தை தாங்க அங்கே நிற்கிது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க அத்தை என்ன அன்னைக்கு புடவை கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி புடவை அங்கே அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே அந்த பெண்மணி நிற்கிதுங்க. என்னடா அது, இந்த அத்தை வந்து ஏன் இங்கே நிற்கிது, என்னடா அது, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அன்னைக்கு என்னென்னா அந்த அத்தை இப்போ பகலில் இங்கே போணுச்சு, இப்போ என்னென்னா நைட்டில் வந்து இங்கே தோட்டத்தில் வந்து நிற்கிது, என்ன விஷயமா இருக்கும், நம்மள பார்க்க வந்திருக்கா. இவருக்கும் மனசில் ஒரு சலபம் மாதிரி இருந்திருக்குங்க. நைட்டில் வந்து, ஏன்னா ஒரு பெண் வந்து நைட் நேரத்தில் வந்து நிற்கும் போது ஒரு சல்லாபம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் சல்லாபம் மாதிரி இருந்திருக்கு. என்னடா அது, இந்த அத்தை வந்து இங்கே வரைய நிற்கிது, நம்மளை சுற்றி வருது. வீட்டில் போய் கேட்டால் நான் இல்லை அப்படின்னு சொல்லுது. இது என்னன்னு தெரில, இன்றைக்கி எதாக இருந்தாலும் நேரடியாக கேட்டுற வேண்டியதான் அங்கிற மாதிரி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்குள்ளே போகுதுங்க. இவருக்கும் ஆச்சரியம்,
என்னடா அது இந்த அத்தை வந்து நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலையே படுத்துருக்கிற இடத்துலையே அந்த அத்தை தோட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இவரும் தோட்டத்தை நெருங்குறாருங்க. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா மோட்டார் கொட்டாய்க்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்குங்க. சரி, இவருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஏன்னா நைட் டைமு யாருமே கிடையாது. இந்த அத்தை வண்டி நம்மளை பார்க்குறதுக்கு வந்திருக்குன்னா அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளை பிடிச்சி போய் தான் வந்திருக்கு, அப்படி இப்படி இருக்கலாம்ங்கிற மாதிரி அவருக்கு உள் மனசில் ஒரு ஆசைங்கிற மாதிரியும் கூட சொல்லாங்க. அந்த மாதிரி அவர் போயிட்டு கிட்ட நெருங்கி போய் பார்க்குறாருங்க. இவர் கூப்பிட்டுக்கிட்டே போகிறாரு, அத்தை ஏன்த்த இங்கே வந்திருக்க, ஏன்த்த வந்திருக்க, என்ன விஷயமா வந்த, என்ன ஆகுதுன்னு கேட்டோன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கிறாருங்க. எந்த ஒரு பதில் இல்லாமல் மோட்டார் கொட்டாய்க்கு பக்கத்துலேயே அதான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன்த்த இங்கே வந்த, என்ன விஷயமா வந்த, என்ன ஏதாவது சொல்லு ஆன்ட்டு கொஞ்சம் ஒரு நடுக்கமான குரலில், ஏன்னா வந்து அந்த ஒரு யாருமே இல்லை, ஒரு கூட ஒரு பெண்மணி இருந்தால் அது ஒரு நடுக்கம் இருக்குங்களே, அதே மாதிரி நடுக்கமான குரல்லையே கேட்டுக்கிட்டே போகிறாருங்க. அந்த பெண்ணோட குரல் பார்த்திங்கன்னா சேம் அப்படியே அவங்க அத்தை குரல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதுவுமே பேசலை. எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு கேட்க மட்டும்தான் போடுது. அவங்க அத்தை பேசுகிற மாதிரியே தான் பேசுதுங்க. ஏன்த்த வந்து என்ன பார்க்க வந்தியா என்னன்னு கேட்டேன்னா ஆமாங்கிற மாதிரியே சொல்லுதுங்க. இவரும் சரி இருத்த நான் இந்த மோட்டார் கட்டை திறக்கிறேன் சொல்லிட்டு நீ உள்ளே போய் உட்காரத்த சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, மோட்டரை போட்டு விட்டு நான் தண்ணியெல்லாம் பாய்ச்சி வந்துடுறேன் சொல்லிட்டு ஒரு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே தண்ணி பாய்க்கிறேன். ஏன் அந்த அத்தை நம்ம பின்னாடியே வந்துச்சா, இல்லை ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கு போயிருக்கு, என்னத்துக்காக வந்திருக்குங்கிற மாதிரியே சரி நம்ம மேலே ஆசையினால இப்படி வந்திருக்கா யோசிச்சுக்கிட்டே தண்ணியெல்லாம் வெட்டி செடிகளுக்கு வயலுக்கெல்லாம் விட்டுட்டு திரும்பி வராருங்க. வந்து அந்த பெண்மணி அங்கே உட்காந்துருக்குங்க. பக்கத்தில் போயிட்டு உட்காந்து என்னத்தை ஏன் வந்தீங்க போனீங்கன்னா ஏன் உனக்கு ஒன்றுமே தெரியாதா, ஓப்பனாக சொல்லுத்தா என்ன ஆகுதுன்னா இல்லை உன்னை தான் பார்க்க வந்தேன் ஆனதுக்கு நான் அன்றைக்கி வந்து கேட்டதுக்கு நான் வரல கிண்டல் பண்ணீங்க கேட்டதுக்கு இல்லை அப்போ இந்த வீட்டில் உள்ளவங்களாம் ஆள்லாம் இருந்தாங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். கொஞ்சம் நேரமே ஆயிடுச்சு, நல்லா அசந்து தூங்கிட்டாருங்க. ரொம்ப நேரமாக தூங்கியிருப்பாருங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது பெண்மணியாக காணுங்க. இது என்னடா அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எங்கடா போயிருக்கு, நம்ம இது வந்து எனக்கு ஒன்றுமே புரியலையே, அந்த அத்தை வந்துச்சு எங்கே போனுச்சுன்னே தெரியலையேங்கிற மாதிரி ஒரு மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு எங்கடா சரி நம்ம இருக்கிற மோட்டரெல்லாம் கொஞ்சம் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த மோட்டர்லேயே அந்நேரத்துக்கு குளிச்சுட்டு போயிட்டு அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பாஞ்சிருக்கா போயிருக்காங்கிற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வராருங்க. நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு என்னன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மோட்டார் கொட்டாய்க்கே போகிறாருங்க. போய் பார்க்கும்போது மறுபடியும் பார்த்தோம்னா ஒரு மூலையில் அதே பெண்மணி அத்தை ரூபத்தில் அப்படியே நிற்கிதுங்க. இவருக்கு பேர் அதிர்ச்சி, என்னடா அது நம்ம ஏந்திரிக்கும் போது ஆளை காணுமே, இப்போ மறுபடியும் வந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, எங்கே தான் போனேன், நான் ஏந்திரிக்கும் போது ஆளை காணுமே என்ன ஆகுதுன்னு கேட்கும் பொழுது நான் இங்கே தான் இருந்தேன், நீ தான் என்னை பார்க்கல சொல்லிட்டு சரி ஏன் திரும்பி நின்றுக்கிட்டே இருக்கேன், நான் அந்த பக்கம் திரும்புங்கிற மாதிரி திரும்பி இருக்குங்க. திரும்பின அடுத்த செகண்டு பார்த்தோன்னா இவருக்கு வந்து உயிரே நின்று போகிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபத்தில் இருந்த அந்த பெண்மணி திரும்பியே தாங்க நிற்கிது. இவரும் ஏத்த அந்த பக்கம் திரும்பி நிற்கிறேன், என்ன விஷயம் என்ன ஏதுன்னு இந்த பக்கம் வா இந்த பக்கம் வேணாலும், ஏன்னா வந்து அந்த மோட்டார் கோட்டையிலேருந்து லைட்லாம் கிடையாதுங்க, அந்த வெளிச்சம் தான். இப்படின்னா சைடில் உள்ள வெளிச்சத்தில் எங்கே நிற்கிறாங்க போகிறாங்கங்கிறத பார்த்து கூப்பிட்றாருங்க. ஏன்த்த நிற்கிற, வா இங்கே பக்கத்தில் வா, என்ன ஏன் அங்கே போய் நிற்கிற, என்னன்னா இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியே நின்றுக்கிட்டே இருக்குங்க. இவர் அந்த பேட்டரி லைட்டை எடுத்து அவர் உடம்புல அடிக்கும்போது லைட்லாம் அடிக்காதங்கிற மாதிரி அந்த பெண்மணி அவங்க அத்தை குரலில் பேசுதுங்க. ஏன் இங்கே வார்த்தை பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு நீ திரும்பு வா அண்ணோன்னு இவரும் இல்லை பேட்டரி லைட்டை ஆஃப் பண்ணாமல் அந்த பெண்மணியும் லைட்டாக திரும்புதுங்க. இவரும் பேட்டரி லைட்டை அடித்து முகத்தை பார்க்குறாருங்க. முகத்தை பார்த்தோன்னா இவருக்கு பேர் அதிர்ச்சிங்க. இதய துடிப்பே ஒரு நிமிஷம் நின்று மறுபடியும் துடிச்சிருக்குங்க. என்ன அங்கே ஒரு சம்பவத்தை அவர் பார்க்குறாருன்னா அந்த பெண்மணி வந்தது வந்து அவங்க சொந்த உறவுக்கார அத்தை இல்லைங்க. முகம்லாம் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி, எங்கே பார்த்தாலுமே ஒரு மாதிரி ரத்தம் அப்படியே வடிஞ்ச மாதிரியே அப்படியே இருக்குங்க. இவர் என்னடா பண்ணுறதுன்ட்டு அங்கேயே பயங்கரமாக கத்திட்டாருங்க. அந்த மோட்டர் கொட்டாயெல்லாம் ஆஃப் பண்ணல போட்டு வயலில் விழுந்து அடித்து ஓடி இருக்காருங்க. பேட்டரி லைட்லாம் அங்கேயே போட்டுட்டு தண்ணியில் விழுந்து வயலில் விழுந்து ஓடி இருக்காருங்க. வயல் வாய்க்கா முள்ளு கில்லுன்னு எதுவும் தெரியாமல் எல்லாத்தையும் விழுந்து ஓடி இருக்காருங்க.
ஓடி போய் வீட்டில் போய் கதவை பட்டான்னு தட்டி போய் கதவை திறந்தோன்னா டொம்னு கீழே விழுந்து மயங்கியே போயிட்டாருங்க. அப்படியே மயங்கி கிடக்குறாருங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு அம்மா அப்பாவுக்குலாம் ஒன்றுமே புரியல. என்னடா அது உடையாந்தான் வந்து மயக்கம் போட்டு கிடக்குறாருன்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு என்ன ஏதுன்னு கேட்டேன்னா அவருக்கு பேச்சு மேச்சு இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி மேல் மூச்சு கீழ் வாச்சு வாங்கிட்டு இருக்காருங்க. என்னடா இப்படி பையன் இப்படி பண்ணுறானே போகிறான்ட்டு வீட்டில் உள்ளவங்களும் ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. வாயை திறக்க முடியலாங்க. அவரால் பேச முடியல, எதுவுமே பேச முடியல. என்னடா இது சரின்ட்டு அவங்க அம்மா ஓடி போயிட்டு கொஞ்சம் தின்னூர் போட்டோன்னா அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறையுதுங்க. அதுக்கப்புறம் தாங்க என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி நடந்தது போனது வந்தது எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாருங்க. சரி நம்ம கோயிலுக்கு போகலாம்ங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது இவர் உடையாந்ததே ஒரு மணி 2 மணி இருக்குங்க. படுத்து ஒரு மணி நேரத்தில் அவங்க வீட்டை சுற்றி பயங்கரமாக யாரும் நடந்து போயிட்டு இவரை கூப்பிட்ற மாதிரியே அந்த அத்தை குரலில் கூப்பிட்ற மாதிரியே இருந்திருக்குங்க. இவருக்கு தூக்கமே இல்லைங்க. ஒரு மாதிரி நடுக்கிக்கிட்டு அப்படியே போர்வையெல்லாம் பூத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. காலையில் நல்லா பலன்னு விடியுதுங்க. இவரால் ஏந்திரிக்க முடியல. சரியான ஜுரம், பயங்கரமாக ஜுரம் அடிக்குதுங்க. லூஸ் மோஷனும் அப்படியே ஆகிட்டு இருக்காருங்க. அவங்க அம்மா போயிட்டு எழுப்பி மனைவியெல்லாம் போயிட்டு பார்த்தோன்னா லூஸ் மோஷனும் ஆகிருக்கு. ஜுரமும் நடுக்குது பயங்கரமாக. என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு நேராக கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு எங்கன்னா அவங்க கிராமத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குங்க. போகிறாங்க அம்மா அப்பா மனைவிலாம் சேர்ந்து எல்லாருமே அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. கோயிலை நுழைஞ்ச உடனே டக்குன்னு அந்த பூசாரி நல்லா இருந்தவர் திடீர்னு சாமி வந்த மாதிரி உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், வா உள்ள வா சொன்னோன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரே ஆச்சரியமாக இருக்குது. சரின்ட்டு செல்வராஜ் அழைச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த பூசாரிக்கு எய்த்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. உனக்கு நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க, சாமி இந்த மாதிரி நேற்று நைட்டு வயலுக்கு போனவன் ஒரு 2-3 மணி இருக்கும். உடையாந்து வந்து கதவை தட்டிட்டு வந்து மயக்கம் போட்டு விழுந்து அதெல்லாம் தெரியும். ஏன்னா வந்து அந்த மாதிரி அங்கே நடந்துச்சு. செல்வராஜ் உன் வயலே சொல்லு அண்ணோன்னு ஆரம்பத்துலேருந்து நடந்தது எல்லாமே சொல்கிறாருங்க. அந்த பகல் டைமில் இந்த மாதிரி போனது, கனவு வந்தது, கை காலெல்லாம் பிடிச்சி அமுக்குனது, மறுபடியும் நைட்டும் அதே மாதிரி இருந்தது, இந்த மாதிரிலாம் நடந்தது எல்லாமே சொல்லும் பொழுது உன்னை வந்து உங்கள் அத்தை உருவத்தில் வந்தது யாருன்னு தெரியுமா கேட்டோன்னே தெரியலங்க. ஆனால் எங்கள் உறவுக்கார பெண் அத்தை அந்த உருவத்தில் தான் இருந்துச்சு. நான் அவங்க தான் நினச்சிட்டு நான் பேசிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அத்தை உருவத்தில் வந்தது உங்கள் அத்தையே கிடையாது. 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் கிராமத்தில் இருந்த ஒரு பெண்ணு உங்கள் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தில் தூக்கு மாட்டி இறந்ததா ஆனோன்னு ஆமாங்க அங்கே தான் தூக்கு மாட்டி இறந்தது. அந்த பெண் தான் காம ஆசையில் உன்னை தொற்றுக்கு. அது வந்து உங்கள் அத்தை உருவத்தில் உனக்கு காமிச்சு அதோட ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ உன் நல்ல நேரம் அதோட சுய ரூபத்தை நீ பார்த்துருக்க. அது தெரியாமையே நீ பழகிருந்தனா நீ இந்நேரம் இங்கே வந்திருக்க முடியாது, உன்னோட உயிருக்கே ஆபத்து ஆயிருக்கும் சொல்லி அந்த மாதிரி பூசாரி சொல்லி இருக்கிறாருங்க. இவருக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கே, நம்மளுக்கு என்ன எப்படி தெரியும்? சரி இந்த அத்தையாக தான் நம்ம இது பண்ணது போகிறதுங்கனால தான் நம்ம இந்த மாதிரி இருந்தோம்ங்கிற மாதிரி மனசில் ஒரு நினச்சிக்கிட்டு சாமி இதுக்கு என்ன பண்ணுறது போகிறது வரதுன்னா ஒன்றும் இல்லை, கற்பன்ட்ட வந்துட்டு இல்லை, யாரும் ஒன்று நம்மளுக்கு நெருங்க முடியாது, நீ பயப்படாமல் தோட்டத்துக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம், உன் பக்கத்தில் தூக்கு மாட்டி இறந்த பெண்மணியை அவளை வராமல் நான் பண்ணி வைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு சில பூஜையெல்லாம் அவருக்கும் பூஜையெல்லாம் போட்டு இது பண்ணி அந்த கருப்பசாமி இருக்கிற பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து கையில் வச்சுக்க, இது ஒரு 3 நாள் உன் தலைமாட்டில் வச்சு படுத்துக்க, மற்ற எதுவுமே நீ பண்ண வேணாம் சொல்லிட்டு கயிறுலாம் எடுத்து தாயத்து மாதிரிலாம் செஞ்சு அவர் கட்டி விடுறாரு. இன்னும் முழுக்க பயப்படாத. ஏன்னா வந்து அந்த பூசாரி மேலே இறங்கி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. நான் எப்போயுமே உனக்கு துணைக்கி இருப்பேன், அதனால் பயப்படாமல் போ. இன்னும் முழுக்க அந்த பெண்ணால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீ என்னை தேடி வந்துட்டேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆரம்பத்திலேயே என்கிட்ட வந்ததுனால உனக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது, அதனால பயப்படாமல் போ, நீ எங்கே வேணா போ சொல்லி அனுப்பியிருக்காருங்க. அதே ஒரு 3 நாள் 4 நாள் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் படுத்து தூங்குறாரு. எந்த ஒரு அந்த கூப்பிட்ற மாதிரிலாம் சவுண்டு கேட்க முடியல, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சவுண்டும் இல்லை. எப்பொழுது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. அந்த உடம்பு டயர்னஸ் எல்லாம் அப்போதாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறாருங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம வயலை போய் பார்த்துட்டு வரோம் சொல்லிட்டு இப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. சரி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆகுமான்ட்டு சொல்லிட்டு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பூசாரி என்ன சொல்லியிருக்காரு, அவர் கயிறு கட்டி விட்டதை எக்காரந்து கொண்டு அவுத்துறாத சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. இவரும் தண்ணி பாய்ச்ச போகணுமே, செடியெல்லாம் காஞ்சி போயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அதாவது சொந்த பெரியப்பா கிடையாது, தெருவில் வந்து முறை சொல்லி கூப்பிடுவாங்களா பெரியப்பா சித்தப்பான்ட்டு, அதே மாதிரி ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெரியப்பாவை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு போகிறாருங்க.
வாப்பா நம்ம போயிட்டு அந்த தண்ணி ஒண்டியும் திறந்து விட்டு வந்துடும், நான் போயிட்டு காலையில் போய் ஆஃப் பண்ணிக்கிறேன்ங்கிற மாதிரி அன்றைக்கி நைட்டு 2 பேருமே நடந்து பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க வயல்லாம் நெருங்கிட்டாங்க. அந்த தோட்டத்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று அந்த நடு வயலில் நிற்கிதுங்க. அந்த மாடை பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஹைட்டுங்க. அவ்வளோ ஹைட்டு இருக்குது. கொம்புலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நல்ல வாட்டஞ்சாட்டமான ஒரு சரியான மாடாக இருக்குங்க. அப்படி இருந்தோன்னா இவர் செல்வராஜ் என்னடா அது எவன்டா மாட்டை வந்து நடு வயலில் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காருங்க. டக்குன்னு அந்த பெரியப்பா கூட்டு போனார் பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டு பெரியப்பா. டப்புன்னு கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டாருங்க. நிப்பாட்டி அமைதியாது எதுவும் பண்ணாத, நீ இப்படியே வந்துடு. இல்லை பெரிய மாடு மேய்து பெரியப்பா, இந்த மாதிரி விரட்டிட்டு வர போவாதா, இப்போ கிட்ட போவாத, நீ பட்டிக்க வா, என் பின்னாடியே வா, எதுவுமே பேசாதவா. பக்கத்து வீட்டு பெரியப்பா அப்புறம் செல்வராஜா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க. இவரு என்ன பெரியப்பா இது மாதிரி மாடு மேய்து நீ பட்டி வேண்டாம்னு சொல்கிறேன், நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியப்பாங்கிறவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காருங்க. அந்த அவங்க தோட்டத்தை நெருங்கிட்டாங்க. நெருங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாய்ங்க பயங்கரமாக குழச்சிக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்குங்க. செல்வராஜுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த டைம்ல இங்கேயே நாய் வந்து நிற்கிதே போய் வருது அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பா என்ன பெரியப்பா இவ்வளோ பெரிய நாயை நான் பார்த்ததே கிடையாது, இங்கே வந்து இன்னும் இருக்க போயிருக்கேன்னா நீ எதுவும் பேசாத, நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் மோட்டரை வண்டி ஆன் பண்ணிட்டு இதே மாதிரி சொல்லிட்டு வா கருப்பா, நீ தான் இருக்க, நீ நல்லபடியாக பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு வானோன்னா அதே மாதிரி செல்வராஜும் அதே மாதிரி அந்த வார்த்தையை சொல்லிட்டு திரும்பி போயிட்டே இருக்கிறாங்க. தோட்டத்தை விட்டு இறங்கும் பொழுது யதார்த்தியாக ஒரு திசை பக்கம் செல்வராஜ் பார்க்குறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டஞ்சாட்டமான ஒரு உடம்புல ஹைட்டு ஒரு 7 அடி ஹைட்டில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குங்க. இவரும் செல்வராஜும் அவங்க பெரியப்பாவை கூப்பிட்டு, பெரியப்பா அங்கே வரப்போயிருப்பா, யாரோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவரும் நல்லாவே பார்க்குறாருங்க. யாரு அவங்க பக்கத்து வீட்டு பெரியப்பாவும் நல்லாவே பார்க்குறாருங்க. சத்தம் போடாத, நீ பட்டிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விறுவிறு வீட்டு கிட்ட நெருங்கும் பொழுதுதான், என்ன பெரிய இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, என்ன சொல்கிறேன் நீ என்ன இதுன்னு, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு மாடு மாதிரி பார்த்ததும் கருப்புசாமி தான், நாய் மாதிரி பார்த்ததும் கருப்புசாமி தான், அந்த உருவம் மாதிரி பார்த்ததும் கருப்புசாமி தான், உன் துணைக்காக தான் அது வந்திருக்கு, நீ பயப்பட வேண்டியதில்லை, இன்ன வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு போயிட்டு அந்த பூசாரியை போய் உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சேர்ந்து போய் பார்த்துட்டு வா, நானும் கூட வர்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துட்டாங்க. காலையிலேயே போயிட்டு இந்த மோட்ரு இதெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு பூசாரிகிட்டே போகிறாருங்க. இந்த பூசாரி உடம்புலேயே டக்குன்னு அந்த கருப்புசாமி வந்திருக்காருங்க. என்னடா இப்போ உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்படாத, நான் தான் நேற்று உன் கூடையே வந்தேனே, நீ தானே என் கூடையே இருக்கணும், எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வரம் கேட்டுட்டு போனேன், அதனால தான் உன் துணைக்கே நான் உன் பின்னாடியே தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சாமி இதுக்கப்புறம் உனக்கு துணையாக தான் இருப்பேன், ஆனால் நீ என்னை மறந்துடாத, உனக்கு நல்ல வழியை காட்டி விட்ருக்கேன், நீ எனக்கு என்ன செய்ய போகிற, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ செய்கிறேன்ங்கிற மாதிரி செல்வராஜ் சொல்கிறாருங்க. சரி நேரம் கிடைக்கும்போது நான் உன்கிட்ட சொல்கிறேன், நீ எனக்கு வந்து செய் அப்படின்னு சொன்னோன்னா, சரி சாமி நான் அதே மாதிரி செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மலை ஏறிட்டாருங்க. பூசாரி நார்மல் ஆகிட்டாருங்க. மறுபடியும் திண்ணெல்லாம் போட்டு விட்டு, இப்போது இதுக்கப்புறம் கருப்பர் வந்து உனக்கு துணையாக தான் இருப்பார், எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம்ங்கிற மாதிரி செல்வராஜ் குடும்பத்தை அனுப்பி விட்டுருக்காருங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னமும் அந்த வயலுக்கு போயிட்டு எல்லாம் தண்ணி பாய்ச்சது போகிறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்குமே அன்னைக்கு நடந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. நான் எப்பொழுதுமே வீட்டை விட்டு கிளம்பும் போதே கருப்பசாமி கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு தான், இன்னை நாள் வரைக்கும் அந்த மாதிரி தான் கும்பிட்டுட்டு தான் என்னோட அந்த வயலுக்கோ தோட்டத்துக்கோ போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துக்கிட்டேங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.